ராஜாமணி, நான் போய் இப்போ எத்தனை வருஷம் இருக்கும்? 16 வருஷம். இந்த 16 வருஷத்துல பெரிய தாத்தா போயிட்டாரு. வேண்டாம், இப்போ சொல்ல வேண்டாம். யார் யார் போயிட்டாங்க, யார் யார் புதுசா வந்தாங்க, எனக்கு எதுவுமே இப்ப தெரிய வேண்டாம். நான் போகும்போது இருந்தவங்கெல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு என் மனசுலயாவது அப்படியே இருக்கட்டும். இருந்தாலும் ராஜமணி, கேட்காம இருக்க முடியல. அம்மா இருக்காங்க. இந்த 16 வருஷமா அவங்க பூஜை ரூம் விட்டே வெளியே வரல. சொல்ல போனா அதுவும் ஒரு ஜெயில் வாசம் மாதிரி தான். கண்ணா, கண்ணா, கண்ணா வந்தாச்சு, கண்ணா வந்தாச்சு, கண்ணா வந்தாச்சு. கண்ணா, கண்ணா, ராஜமணி, கண்ணா. நான் என்ன பண்றது? பின்ன சும்மாவா? கண்ணா, என்னடா இப்படி வந்திருக்க? கண்ணை வைக்காத சித்தி. கிட்டத்தட்ட ராஜமணி ஹைட்ல அப்பா அம்மா எல்லாம் வந்துட்டாங்களா? வந்து ஒரு வாரம் ஆச்சுக்கா. வாங்க. தாத்தாவே இல்ல, முதல்ல பெரிய தாத்தா பாக்கலாம். எல்லாரையும் ஒன்னா சேர்த்து இந்த வருஷத்து திருவிழாவிலையாவது பார்க்க முடியுமோன்னு ஆசைப்பட்டு என் கைப்பட லெட்டர் எழுதி போட்டேன். இன்னொரு திருவிழா எனக்கு இருக்கோ என்னமோ. தாத்தா, இன்னும் 100 திருவிழா நீங்க பார்க்கத்தான் போறீங்க. யாரு வந்தா வரலன்னா உங்களுக்கு என்ன? நான் வந்திருக்கேன்ல. ஆமாண்டா கண்ணா, நீ தான்டா என் வாரிசு. நீ ஒருத்த வந்தா போதுண்டா எனக்கு. தாத்தா, நான் வெறும் கையோட வரல, வருஷா வருஷம் கொடுக்கிற பரிசோட வந்திருக்கேன். குடு. கண்ணா, எனக்கும் ஒண்ணு குடுறா. இது பெரிய தாத்தா ஸ்பெஷல். தாத்தா, என்ன இது புதுசா ஆட்டுக்குட்டியை மடியில தூக்கி வச்சிட்டு இருக்கீங்க? ஆமா, நீங்களாம் லீவுக்கு வருவீங்க, திருவிழா முடிஞ்ச உடனே திரும்பி போயிடுவீங்க. அப்புறம் நானும் ராஜாமணியும் வழக்கம் போல தனியா தானே இருக்கணும். எங்களுக்கு ஒரு துணை. பேரு கூட கண்ணன் தான் வச்சிருக்கேன். என்ன பாட்டி, ஏன் கூப்பிட்டீங்க? இங்க வாடா ராஜா. இத பாருங்க, இவன் தான் கண்ணன், என் பெரிய பொண்ணு சுந்தரியுடைய மகன், எங்க வீட்டுக்கு மூத்த பேரன். இவங்க ராதிகாவோட பாட்டி. ஹலோ. சின்ன பையனா இருப்பான்னு நினைச்சேன், இவ்வளவு பெரியவனா இருக்கானே. மகேஸ்வரி, இவன் படிப்புல ரொம்ப கெட்டிக்காரன். எல்லா கிளாஸ்லயும் ஃபர்ஸ்ட் கிளாஸ். இப்ப எம்எஸ்சிலயும் ஃபர்ஸ்ட் கிளாஸ். எனக்கும் மூர்த்தின்னு ஒரு பேரன் இருக்கான், எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ராதிகா, அவன் இப்ப என்ன படிச்சுக்கிட்டு இருக்கான்? கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங். அவனும் ராதிகாக்கு முறமாப்ல, 2 பேரும் மேல் படிப்புக்காக அமெரிக்காக்கு போறாங்க. அரங்கேற்றத்துக்கு தானே வந்திருக்கா. டேய் ராஜாமணி, இந்த வருஷத்து திருவிழா ரொம்ப கம்பீரமா இருக்கும். சரி சரி. இது மாதிரி ஒரு திருவிழாவை இனிமே நடத்த முடியாதுங்கிற அளவு. சரி. ஹலோ. ஹலோ. இந்த ஊர்ல அருந்ததி பூங்காவனம்னு ஒரு இடம் இருக்கு, தெரியுமா? கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி, அதாவது ஏறக்குறைய 16 வருஷங்களுக்கு முன்னாடி, 2 சின்ன குழந்தைங்க அங்க விளையாடுறதுக்காக வருவாங்க. ஒரு சின்ன கண்ணனும் ஒரு சின்ன ராதிகாவும். என்னென்னலாம் சின்ன சின்ன விளையாட்டுங்க அவங்க இன்னைக்கு விளையாடினாங்க தெரியுமா? கண்ணுமும் கண்ணுமும் சேர்த்து வச்சு, நெத்தியும் நெத்தியும் சேர்த்து வச்சு, மூக்கும் மூக்கும் சேர்த்து வச்சு. ஏன் இருக்கா? அந்த கண்ணனும் ராதிகாவும் இன்னைக்கு பெருசா வளர்ந்துட்டாங்க. இனிமே என்னைக்கு உதடு சேர்த்து வச்சு விளையாடுறது? ஏய், இந்த செயின் செயின். ஹாய், எங்க ஓடுற நில்லு, நம்ம விஷயம் இன்னும் முடியல. எந்த கெடுதலும் இல்லைன்னு ஜோசியக்காரன் சொல்லிட்டான்னா ஐயா, ஆண்டிப்பட்டி ஜோசியரா? என்ன ஜோசியரே? என்ன மன்னிச்சிருங்க. என்ன ஜோசியரே, என்ன விஷயம்? அன்னைக்கு வீட்டுல
சாமி விளக்கு அணைஞ்சதுக்கு சோழி போட்டு ஜோசியம் பார்த்ததுல யாருக்கும் ஒரு கெடுதலும் வராதுன்னு நான் தானே சொன்னேன். ஆமா. அது பொய். யோசிரே, என்ன சொல்றீங்க? குடும்பத்துல எல்லாரும் என்னை சுத்தி இருந்தப்ப சந்தோஷமா இருக்கிறவங்க மனசுல நெருப்பள்ளி போடுற மாதிரி இந்த விஷயத்தை எப்படி சொல்றதுன்னா என் தொழிலுக்கே துரோகமா அப்படி பொய் சொன்னேன். மனசார கடவுளை வேண்டி பல தடவை கணக்கு போட்டு பார்த்து கூட அப்படித்தாங்க தெரியுது உங்க வீட்டுக்கு பெரிய கெடுதல் வரப்போகுது. இந்த வருஷம் திருவிழா நடக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி நடக்கலன்னா உங்க கோயில்ல எப்பவுமே திருவிழா நடக்காது. இந்த வருஷம் திருவிழாவை எப்படியாவது நடத்தியே ஆகணும். அப்படி நடந்தா கூட அடுத்த திருவிழா நடக்க இன்னும் 16 வருஷம் ஆகும். ஐயா, உங்க வீட்டுல எதிர்பாராத மரணம் நடக்கும்னு என் கணக்குல தெரியுது. யோசிரே, இந்த விஷயம் நம்ம 2 பேரை தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. தெரிஞ்சா வீட்டுல எல்லாருடைய சந்தோஷமும் கெட்டு போகும். அது கெடக்கூடாது. இந்த வருஷம் நான் திருவிழாவை எப்படியாவது நடத்தியே தீர்வேன். எனக்காக நீங்களும் கடவுள்கிட்ட வேண்டிங்க ஜோசியரே. ராதிகாமா, என்ன என்ன மைனா, என்னாச்சு? நான் இந்த பக்கம் வரும்போது ராதிகாமா அழுகிற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. தட்டி தட்டி பார்த்தேன், சத்தத்தையே காணோம். என்ன ஆச்சுன்னு தெரியல. ராதிகா, ராதிகா, கதவு தர. ராதிகா, கதவு தரமா? நாங்க கூப்பிடுறது கேக்குதா? ஏ ராதிகா, நான் இங்கதான் இருக்கேன் பாட்டி. சரி கதவு தர. நான் குளிச்சுக்கிட்டு இருக்கேன் பாட்டி. நீ என்னமோ பயந்து கத்துனியாமே, இப்ப கதவு திறக்க போறியா இல்லையா? என்னாச்சுமா? ராதிகா, ஏய், இங்க கத்திட்டு இருக்க மனுஷன் நினைச்சியா மாடு நினைச்சியா? கதவு தரடி, கதவு தரடி. நீ அழற சத்தம் கேட்டது இவ சொன்னால என்ன ஆச்சு? ஒண்ணுல பாட்டி. அப்படின்னா ஏன் சத்தம் போட்ட? நீ தள்ளு, நான் பாக்குறேன். கண்ணா, நீ? அம்மா, நான் விளையாட்டுக்கு. பேசாதடா மான கட்டவனே, என் கண்ணு முன்னாடி நிக்காதே. வேண்டாம். என்ன இழவு நடந்துச்சுன்னு சொல்லி தொலைங்க. பரம்பரை பழக்கம் போல இருக்கு. ஊர்லயே உயர்ந்த குடும்பம் பேருதான் பெருசு. பாத்ரூம்குள்ள தெரியுதே இந்த குடும்பத்தோட லட்சணம். நாக்காடிக்கு பேசுங்க. போகட்டும் போகட்டும்னு பார்த்தா ரொம்ப பேசிக்கிட்ட போறீங்களே. எங்கேயும் போய் கையேந்தி நின்ன குடும்பம் இல்ல இந்த குடும்பம். ஏன் இப்படி பிரிச்சு பேசுறீங்க? ஏன் குடும்பம் உன் குடும்பம்னுட்டு. பையனை போல பொண்ணு இந்த குடும்பத்தை சேர்ந்தவ தானே. ராஜாமணி, நிறுத்து. அந்த அம்மா தான் நம்ம குடும்பத்தை பத்தி நல்லா தெரிஞ்சவங்க மாதிரி பேசிட்டு இருக்காங்களே. பேசிட்டு போட்டு விடு. பேசதான் போறேன். என் பேத்திய பத்தியும் இந்த பையனை பத்தியும் எல்லார் மனசுலயும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இவளை பத்தி முடிவெடுக்க வேண்டியது நானும் என் குடும்பமும் தான். மத்தவங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. போதுண்டி அம்மா, தேரும் திருவிழாவும் அரங்கேத்தமும் புறப்படு. பெரியவங்க நிக்கும் போது திமிர் எடுத்து பேசறதா நினைக்காதீங்க. அந்த அளவுக்கு இங்க நடந்து போச்சு. தாத்தா, என்ன கண்ணா? ராஜாமணி சொன்னா பெரிய தாத்தா 4-5 நாளா ஒண்ணுமே சாப்பிடலையாமே. இந்தாங்க பால் சாப்பிடுங்க. கண்ணா, நான் இங்க ஒரு மூலையில தனியா இருந்தாலும் இந்த வீட்டுல எங்க என்னென்ன நடக்குதுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு சுவரும் என்கிட்ட பேசும். நீ இங்க இருந்து புறப்படுறதுக்கு தயாராயிட்டு இருக்க இல்லையா? அது வந்து தாத்தா, நான் உங்ககிட்ட சொல்லாம போவனா?
அன்னைக்கு நீ என்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் இந்த ரூம் பக்கமே வரல. அது சும்மா ஒரு மூட்ல சொன்னேன். அதனாலதான் நீங்க 4 நாளா ஒண்ணுமே சாப்பிடலையாக்கும். அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா கண்ணா. 4-5 நாளா நான் ஒரே பயத்துல இருக்கேன். இந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுல இருக்கிற குழந்தைகளுக்கும் என்னென்னலாமோ கெடுதல்கள் நேர போகுதுன்னு எனக்கு தோணுது. திருவிழா கூட நின்னு போயிடுமோன்னு பயமா இருக்கு. இந்த திருவிழா நடக்கணும். என்ன வந்தாலும் நீ அதை தாங்கிக்கிட்டு இந்த திருவிழாவை நடத்தியே தீரணும். ஒன்னால அதுக்கு எந்த தடவையும் வராதுன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. ஐயோ இவ்வளவுதானா? வெறும் சத்தியம் என்ன, கூடவே என் பரிசு சேர்த்து தரேன். எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீங்க முதல்ல பாலை குடிங்க. இருடா கண்ணா, குடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீட்டோட பரம்பரை வஸ்திரம் இது. ராஜாமணி, இனிமே இது இவனுக்கு தான். என் காலம் முடிஞ்சிட்டாலும் அதுக்கப்புறம் இந்த வீட்டோட சகல காரியங்களையும் பார்த்து கவனிச்சு நடத்த வேண்டிய பொறுப்பு இவனுது, கண்ணனுது. அவனுக்கு துணையா இருக்க வேண்டியது நீ. என்ன? சரி தாத்தா, முதல்ல பாலை குடிங்க. குடுடா. இப்பதான் எனக்கு மனசு நிம்மதியாச்சு. தாத்தா, ஊருக்கு போறதா நினைச்சிட்டு பெட்டிக்குள்ள துணிமணி எல்லாம் சுருட்டி வச்சுட்டேன். இப்ப எல்லாத்தையும் வெளியே எடுத்து வச்சுட்டேன். ஒண்ணு இல்லை கண்ணா, அது வந்து கால் வழுக்கி விட்டுருச்சு. அது லேசா தான், ஒன்னும் பெருசா ஒண்ணும் இல்லை. அது மூர்த்தி தானே? அண்ணா கண்ணா, நீ எங்க போற? நீ ராஜாமணி, அவனை புடி சொல்றேன். ராஜாமணி, பார்வதி, அவனை தடுத்து எங்க மூர்த்தி, கை வச்சாங்க? மூர்த்தி, விடா, பெரிய தாத்தா கால் விடா, விடா. என்னைக்காவது ஒரு நாள் நான் உன்னை சுட்டு கொன்று வேண்டாம். அதுக்கு முன்னாடி நான் உன்னை கொண்டு வேண்டாம். அவனை கூட்டு போட ராஜாமணி. மூர்த்தி, வேண்டாம். மூர்த்தி, நீ உள்ள போ. போடா உள்ள. மகேஸ்வரி, தயவு செஞ்சு பெரியவங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். ராதிகா திருவிழா நடக்கிற வரைக்கும் அவசியம் தங்கி இருக்கணும்னு நீங்க என்கிட்ட கெஞ்சி கேட்டதால தான் நாங்க இந்த வீட்டுல தங்கணும். அன்னைக்கே தெரியும் என் குடும்பமும் உங்க குடும்பமும் ஒண்ணு சேரவே சேராதுன்னு. இனிமேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. ஒண்ணு நாங்க தங்கி இருக்கணும், இல்ல கண்ண இருக்கணும். யார் இங்க இருக்கணும்னு நீங்க முடிவு பண்ணிக்கங்க. கண்ணா, என்னாச்சு? என்னாச்சுடா கண்ணா? நாராயணா, நீயாவது சொல்லுடா. அங்க பெரிய பிரச்சனையாயி போச்சுடா. அவங்க தாத்தா அவனை அடிச்சது மட்டும் இல்லாம வீட்டை விட்டு வெளியே போடான்ட்டாரு. அப்புறம் அவன் பாட்டுக்கு பெட்டியை தூக்கிட்டு பஸ் ஸ்டாண்டு போயிட்டான். நான் தான் அவனை மல்லு கட்டி கூட்டுவார். கண்மணியேராதையனும் காதலியே நான் விரும்பும் பெண்மணியே ஆடை கட்டும் பைங்கிலியே கண்ணன் வந்தான் பாட்டிசைக்க கவலைகளை விட்டு விடு. கங்கை கரை மன்னனடி கண்ணன் மலர் கண்ணனடி
ராஜாமணி பூஜை நடக்கட்டும். நோ கண்ணா கண்ணா விடுடா என்ன இந்த பூஜை நடக்க நான் சம்மதிக்க மாட்டேன். பூஜையை நடத்துங்க சாமி. இல்ல இதெல்லாம் நடந்து விட மாட்டேன். முடிஞ்சிருச்சும்மா. ராதிகா 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 என்ன பண்ண? ராஜாமணி, தபு இப்போ எங்க இருக்கான்? அவன் இப்போ பைலட் ஆபீசரா இருக்கான். வர தை மாசம் அவனுக்கு கல்யாணம் நடக்கட்டும். ராஜாமணி, இந்த வீடு நிறைய குழந்தைங்களோட ஆட்டமும் பாட்டமும் விழாக்களும் விசேஷங்களும் பழைய மாதிரியே நடக்கணும். நான் வந்திருக்கேன்னு எல்லாருக்கும் லெட்டர் எழுதி போடு. நின்னு போன நம்ம கோவில் திருவிழா இனி தொடர்ந்து நடக்கணும். ராஜாமணி, வர விடுமுறைக்கு எல்லாரையும் வர சொல்லு. எல்லாரையும் நான் பார்க்கணும்னு சொன்னேன்னு சொல்லு. அண்ணா, உனக்காக நான் வாங்கி வச்ச பரிசுடா.